புலியார் ஆலயத்தில் இன்றைய தினம் வெண்டைக்கா சிறப்பித்து எல்லாம் வந்த விநாயகப் பெருமானின் அருளை பெற்றதோடு இந்த எண்ணெய் காப்பு மேல்மையை கலந்து கொள்வதற்கு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. எனவே அன்பின் புலியடி பிள்ளையார் மற்றும் 2023-11 2025 அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை எல்லாம் அந்த புலியடி பிள்ளையாருக்கு மகா கும்பாபிஷேக நிகழ்வு சிறப்பாக இடம்பெறவிருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தினை தொடர்ந்து மண்டலாபிஷேக பூசையில் இடம்பெறவிருக்கின்றது. இந்த பூசையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானின் அருளத்தை பெறுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டும் 25 அதாவது வியாழக்கிழமை 25 வியாழக்கிழமை மண்டலாபிஷேக நிகழ்வு ஆலயத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அந்த விநாயகப் பெருமானுக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஆலயத்துக்கு முன்பாக முடிந்த அந்த காணிக்கையை செலுத்தி நீங்களும் இந்த கையாற்றிய உணவு என்ன கேட்கின்ற அந்த உணவுடன் கலந்து சிறப்பு மாறுகளை என்றால் வேண்டும். நாளை இடம்பெறவிருக்கின்றது. பெற்றதோடு எல்லாம் விக்கிரங்களை தீர்த்து வருகின்ற விநாயகப் புலியடிக்குரிய பரிபாலன சடங்குகள் Jambi.
சங்க தமிழ் எதிரொலிக்கும் மங்கள திருநாளாம் நிறங்காப்பள்ளியிலே நீர்த்தாய் குளிர்பரப்ப நிலத்தாய் வளங்கொழிக்கும் பாட்டாள் பசுதேரும் பசும்பொன் சோலை கிராமமா மீனும் காத்திசைக்க வானகம் கருக்கக்கண்ணு மயில்கள் கோவலிக்கும் மட்டுமா நகரின் தெற்கே நிற்கதிர்கள் எல்லாம் மாவன கை வேண்டுகுல மக்கள் செருந்திருந்து எரிவிலூர் வந்தமர்ந்து வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்களை வாறு வழங்கும் அருபாடு தருணம் அருவிசை பிரேத பிள்ளையார் ஆலய புலராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்ட மகாகுண்ட அபிஷேக பெருஞ்ச பக்தர்களுக்கு அருசாதிக்கின்ற எம்பெருமானது திருமையை பெறுவதற்கான சந்தர்ப்பமாக இன்றைய நாள் விளங்குகின்றது. திருமையை பெற்றும் ஆட்சியப்படுகிறது. எனவே கட்டணத்திலே இருக்கின்ற விநாயகர் திருமணத்துக்கும் அதை தொடர்ந்து இரண்டாவதாக மூசிகம் மற்றும் பரிந்துரைகளுக்கும் நான்காவதாக நாகரங்குல ஆலயத்திற்கும் ஐந்தாவதாக திருமணிக்கு அதற்கிலிருந்து நமது இடங்களுக்கும் இறுதியாக வயோதிற்கு நீங்கள் எதிர்பார்த்து மேலும் ஆலயத்துக்கு வருகின்ற தாய்மார்களே பெண்களே தங்களுடைய பணியை இருக்கின்ற யோகமானது எதிரான திறமையை திறந்தாத வகையில் எண்ணெய் காப்பு வேண்டுமாறு வேண்டுகிறோம். அதாவது நம்முடைய தலையில் இருக்கின்ற ஒரு முடிவானது ஆலயத்திலே விடுவிக்கப்படும். அது ஏழையான சரித்திரமான அது பின்பற்றி செய்வதற்கு சமயமாக நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. எல்லாம் வல்ல புலியடி விநாயகப் பெருமானுடைய பாதங்களை வணங்கியவனாக மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் கிராமம் என்கின்ற பழம்பெரும் கிராமத்திலே இது பன்னெடும் காலமாக இந்த புளியமர நிலையிலே வீட்டிலிருந்து புலியடி பிள்ளையார நாமம் கொண்டு விளங்குகின்ற அருள்மிகு ஸ்ரீ புலியடி பெருமானுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு இந்த புனருத்தாரண மகா கும்பாபிஷேகம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று அடியார்களின் திருக்கரங்களினால் எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான இந்த எண்ணெய் சாத்துகின்ற இந்த கிரியைகளெல்லாம் ஒரு ஆலயத்திலே 12 வருடங்கள் ஒரு முறைதான் இடம்பெறும். அவ்வாறான ஒரு அரும்பெரும் இந்த ஒரு கைங்கரியம் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பாக்கியம் இவருடைய சன்னிதானத்திலே இந்த பஞ்சகுண்டங்கள் அமைத்து பஞ்சகுண்டபட்ச மகா கும்பாபிஷேகம் இன்று நேற்று முன்தினம் பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி இரவு நாங்கள் இந்த சுவாமிகளை பிரதிஷ்டை செய்து இன்று எண்ணெய் சாத்துங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளை பெற்றுமாறு அன்போடு வேண்டியனாக இந்த ஆலயத்தின் பிரத குருமாக இருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தையும் பிரத குருமாக செய்து வருகின்ற சிவஸ்ரீ வடிவேல் குருநாய நான் உங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றேன். லோகா சமஸ்தா சிவனோப வந்து சிவந்து மங்களம். கஜானனம் பூதகணாத சேவிதம் கவித்தயம் வலசூரவத்சுதம் உமாசுதம் சோகவிநாயகாரினம் நவாமி விக்னேஸ்வரவாதமங்கஜம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய பாதங்களை வணங்கியவனாக சிவஸ்ரீ கானா வடிவேல் குருவாகிய நான் எமது மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் ஸ்ரீ புலியப்பிள்ளை ஆலயத்தின் பிரத குருவாக இருந்து இந்த ஆலயத்திலே கடமையாற்றி வருகின்றேன். எமது ஆலயம் இப்பொழுது புனருத்தாரண பஞ்சகுண்ட வருஷ மகா கும்பாபிஷேகமாகிய அதற்கான கிரியைகள் எல்லாம் நேற்று முன்தினம்
பூர்வாங்க கிரிகளாக ஆரம்பமாகி இன்று எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கிராமம் ஒரு பழம்பெரும் கிராமம். மட்டக்களப்பு மாவட்டம் தென்பால் எரிவில் என்னும் ஊரிலே புளிய மரம் என்கின்ற ஒரு நிலத்திலே தலைவிருஷமாக இருந்த புளிய மரத்திலே வீட்டிலிருந்து இங்குள்ள அன்பர்களுக்கெல்லாம் தன்னை நாடி வரும் அடியாளுக்கெல்லாம் வரங்களை வழங்கிய இந்த புலியடி விநாயகப் பெருமானுக்கு 12 வருடங்கள் முடிந்து நாங்கள் இதை பாலாலயம் அமைத்து புனருத்தானம் செய்த இந்த கும்பாபிஷேகம் இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையிலே பஞ்சகுண்டங்கள் அமைத்து பஞ்சகுண்டபட்ச மகா கும்பாபிஷேகம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது அடியார்களின் திருக்கரங்களினாலே எண்ணெய் சாத்து நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த எண்ணெய் காப்பு என்கின்றதே ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் செய்கின்ற காலங்களிலே 12 வருடங்கள் ஒரு முறைதான் நடைபெறும். நாங்கள் எல்லோரும் இந்த கருவறையில் சென்று எங்கள் கரங்களால் எண்ணெய் சாத்து நிகழ்வு இன்று மட்டும்தான் முடியும். பிறகு நாங்கள் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து நாங்கள் பிம்பசுத்தி செய்தால் எவரும் அந்த விக்கிரகங்களை தொட முடியாது. ஆகவே இந்த விக்கிரகங்களை தொட்டு எண்ணெய் சாத்துகின்ற ஒரு அரும் பாக்கியம் இன்றைக்கு அடியார்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. காரணம், மாணிக்கவா சுவாமி கூறியது போன்று அவன் அருளாலே அவன்தான் வணங்கி, இந்த அருள் பெற்றவர்கள் தான் ஆலயம் வர முடியும். அருளை பெற்றால் தான் இதை பெற முடியும். ஆகவே இந்த அரிய பிறவியாகிய மானிட பிறவி நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த பிறப்பிலே நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்களிலே மிகவும் புண்ணியமான தான தர்மம் ஒரு ஆலயத்தை அமைத்து அதை பிரேசு செய்தால் இந்த உலகத்திலே சகல இன்பங்களை அனுபவித்து நாங்கள் மோட்சப்பேறு அடைவதாக சிவாகமம் கூறுகின்றது. அந்த ஆலய தர்மகர்த்தாக்களிலே நாங்கள் ஆலய கிரிகளிலே 64 கிரிகளை செய்கின்றோம். அதிலே விஷடமான கிரிவையை நாங்கள் செய்கின்றோம். அந்த கிரியை தான் அந்த விஷட திரவிய ஹோமம் என்ற ஒரு ஹோமம் செய்வோம். விஷட திரவிய விவாகம் என்று செய்வோம். அதிலே நாங்கள் ஒரு சில்லற காசை 11 பாகங்களாக பிரித்து ஒரு ஆலயம் அமைத்து என்னென்ன செலவு செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆகமத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. தர்மகர்த்தாக்கள் இந்த ஆலயங்களை அமைத்து எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அவர் அரும்பாடுபட்டு அந்த பணத்தினை சேர்த்து இந்த ஆலயத்தை நாங்கள் அமைத்து பிரேசு செய்கின்ற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அது கிடைத்தால் இந்த பிறப்பு நாங்கள் அரிய பிறவியாக அமைகின்றது. ஆகவே ஆலயம் அமைத்து ஒரு பிரேசு செய்தால் இந்த உலகிலே நாங்கள் வாழ்ந்து சகல செல்வங்களை அனுபவித்து எமது நிச்சயமாக மோட்சப்பேறு கிடைக்கும் என்று சிவாகமம் கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அருள்மிகு புலியடி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து இப்பொழுது நாங்கள் அடியார்களின் கரங்களினால் எண்ணெய் சாதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையில் 8 மணி அளவிலே இந்த நிகழ்வானது ஆரம்பமாகி பிற்பகல் 5 மணி வரையும் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தள்ளுவிடாது எல்லோரும் இங்கே வருகிறது இந்த எண்ணெய் கேப்பை சாத்தி எம்பெருமானை அருளை பெற்றிருமாறு அன்போடு வேண்டிக் கொள்வதோடு நாங்கள் கூறியது போன்றோம் இந்த வாய்ப்பு நாங்கள் ஒரு நாள் கிடைப்பதில்லை. ஆண்டு 12 வருடங்கள் ஒருவரை தான் கிடைக்கிற சந்தர்ப்பம். ஆகவே இது உண்மையில் நாங்கள் சில பாக்கியவன் தான் கூற வேண்டும். உங்கள் கரங்களினால் இந்த விக்கிரகங்களை தொட்டு இந்த எண்ணெய் சாதனைகள் மிக ஒரு சிறப்பானதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். இது உண்மையில் இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது. என்றால் நான் பல என்னுடைய அந்த ஆலய பூஜைகின்ற காலங்களிலே நான் பல அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். உண்மையில் அதை சொல்ல வெளிக்கிட்டால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் பல என்ன வேதனை இருந்தாலும் அதை எனக்கு நினைத்த காரியங்களை சக்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையார் தான் இந்த புலியடி பிள்ளையார். இதிலே பல குருமார்கள் தன்னுடைய பணிகளை தொடங்கி பழகி இப்பொழுது பெரிய பெரிய இடங்களிலே இருக்கின்ற ஒரு வரலாற்றை நான் அறிந்திருக்கின்றேன். இங்கே கையெடுத்து விளையாட பெருமானை கும்பிட்டவர்கள் வாழ்நாளிலே அவர்கள் வீடுதாக சரித்திரமில்லை என இங்கே வாழ்ந்தவர்களுடைய வரலாறு கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பிள்ளையாரை என்கின்ற ஒரு தெய்வத்தை விமர்சனம் செய்தால் அந்த அளவு சக்தி இல்லை. ஏனென்றால் அதைவிட பெரிய ஒரு சக்தி தான் இங்கே இருக்கின்ற இந்த மூல விக்கிரகமாக இருக்கின்ற புலியடி பெருமான். உண்மையில் நம்பினோர் கெடுவதில்லை என்ற வாழ்க்கைக்கு நாங்கள் இந்த ஆலயத்திலே கையெடுத்து கும்பிட்டு தொழுதவர்கள் எல்லாம் மரமாற தொழில் செய்வர்கள் எல்லாம் என்று பெரிய பெரிய பாக்கியங்களாக பெற்று நல்ல உயர் பதவிகளும்
அரச உத்தியோகங்களிலும் பணம் செல்வாக்கு வாகன யோகங்கள் பெற்று பெருவாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஆலயம் செல்கின்ற பொழுது என்னுடைய ஆன்மா ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயம் செல்கின்றோம். சிலர்களுக்கெல்லாம் ஆலயம் சென்றால் தான் அருள் கிடைக்குமா, வீட்டில் இருந்தால் கிடையாது நினைக்கலாம். ஆனால் ஆலயம் செல்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா லயப்படுகின்றது, எங்களுடைய மனம் பக்தியை ஈர்க்கின்றது. ஆலயத்திலே தான் இறைவனுடைய சக்தி சுரந்திருக்கும். அண்டு சராசரங்கள் இருக்கின்ற பஞ்சபூத சக்தியை ஒருங்கிணைத்து இந்த கும்பத்திலே அழைப்பது தான் இந்த கும்பாபிஷேகம். பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று அப்படி என்று சொல்லப்பட்ட 5 பூதங்களையும் நாங்கள் மந்திரபூர்வமாக யாசாலையில் இருக்கின்ற கும்பங்களிலே ஆபாகனம் செய்து அது விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த இடசக்தியை ஈர்த்து இப்பொழுது யாசாலையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அந்த யாசாலை கும்பங்களை நாங்கள் பூஜை செய்து பஞ்சகுண்டமாக இங்கே அமைக்கப்பட்டு 5 சிவச்சாரிகள் இருந்து இந்த குண்ட பூசைகள் எல்லாம் செய்து யாபூசை முடிவுற்றதும் நாளை சுப முகூர்த்தம் வேளையிலே இந்த ஆலயத்திலே காலை 8 மணி 57 நிமிடம் இருந்து 10 மணி 50 நிமிடம் வரையிலான சுபமுகூர்த்த வேளையிலே எம்பெருமானுக்குரிய இந்த திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. எனவே இதிலும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டால் சகல செல்வங்களும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என ஆகமம் கூறுகின்றது. உண்மையில் இந்த பாக்கியம் இனி நாங்கள் பார்ப்பதென்றால் இன்னும் 12 வருடங்கள் செல்ல வேண்டும். இந்த 12 வருடங்களுக்கு யார் இருப்போம் இல்லை என்பதை எம்மால் கூற முடியாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த பெருமானுடைய இந்த திருக்காட்சி, இந்த அருள் காட்சி, இந்த கைலாபிய நிகழ்வு எல்லாரும் கலந்து கொண்டால் உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என நான் மனசார வேண்டி உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றேன். எல்லோரும் இந்த உலகத்திலே சிவமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் என்று சொல்லுகின்ற அந்த மந்திர சுலோகம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்கிற வடமொழியாகிய சமஸ்கிருதத்திலே இந்த சுலோகங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சுலோகங்களை தமிழை சொல்ல வெளியிட்டால் அர்த்தம் நிறைந்ததாக அமைகின்றது. ஆகவே இந்த வழிபாடு, இந்த கும்பாபிஷேகம் என்ற ஒரு கிரியை மிகவும் புனிதமான கிரியை. 64 கிரியைகளை நாங்கள் செய்து இந்த கும்பாபிஷேக குடமுழுக்க செய்ய இருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என மனதார வேண்டி விடைபெறுகின்றேன். லோகா சமஸ்தா சுவினோ பவந்தே சுபந்து மங்களம். செயலாளராக கடங்காட்டுவேன். கோவில் வருகின்ற நாளைய தினம் 8 மணிலிருந்து 10 மணிக்கு சிவத்தண்ணி இருக்குது. கும்பாசங்கள் நடக்கிறது. இது எங்களுடைய ஆலய குருவும் கும்பாச இது பிரதான குருவாகிய வடிவிலை அவர்கள் விளக்கமாக வழங்கியுள்ளார். எங்கள் நிர்வாகம் சார்பாகவும் எது கிராம சார்பாகவும் வெளியூரிலிருந்து வருகை தந்த கிராம மக்கள் என்னைக்காக வருகை அந்த கிராம மக்களுக்கும் வரவேற்று